சாதி, சமயம், இனம்னு நம்மள பிரிச்சு வச்சாங்க. நம்ம ஒன்னா இருக்க கூடாதுன்னு நமக்கு எதிரின்னு யாரையோ சொல்லி வச்சாங்க. நீங்க இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா தான் வேற ஒரு எதிரி வந்துட மாட்டான்னு சொல்லிட்டு டெல்லியில போய் அவங்க கூடயே கள்ள உறவு வச்சாங்க. நாங்க மட்டும் தான் மொழிப்பற்றில் இருக்கோம் மேடைக்கு மேடை பேசிட்டு மொழிப்பற்றல்ல ஒரு குடும்ப பற்றோட அதிகாரத்தை அடகு வச்சாங்க. என் அன்பு சகோதரர்களே, பக்கத்து வீட்டுல பணம் இருக்கு, எதிர் வீட்டுல வாகனம் இருக்கு, அவங்க கிட்ட அது இருக்கு, இவங்க கிட்ட இது இருக்குன்னு சிந்திக்க கூடிய நாம் ஏன் தமிழ்நாட்டு அதிகாரம் ஒரே ஒரு குடும்பத்துக்கிட்ட சிறைப்பட்டு இருக்குன்னு யோசிக்கணும். அதை உடைக்கணும், அதை மாத்தணும். இந்த சிறந்த கொள்கையை வென்றெடுப்பதற்கு யார் வேணும்? யாருடைய பெயரை சொன்னால் தமிழ்நாட்டு தெருக்களில் புழுதி பறந்து புயல் வீசுமோ? யாருடைய பெயரை கேட்டால் மற்ற கட்சிகளினுடைய தலைமை நிலையங்களுக்கு தலை சுற்றுமோ? யாருடைய பெயரை கேட்டால் தமிழ்நாட்டு குழந்தை முதல் தமிழ்நாட்டு தாய்மார்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் சுரக்குமோ? அந்த பேருக்கும் பெருமைக்கும் சொந்தக்காரர் வெற்றி தலைவர் தளபதி, வெற்றி தலைவர் தளபதி, வெற்றி தலைவர் தளபதி. நான் கர்வத்தோடு சொல்கிறேன், கொள்கை விளக்க பொதுக்கூட்டமான இந்த மண்ணில் நின்று சொல்கிறேன், வந்தாரை வாழ வைக்கும் சேலத்து மண்ணில் இருந்து சொல்கிறேன், இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கக்கூடிய தேர்தலை வென்றெடுத்து மைதானம் நிரம்பி மேம்பாலம் நிரம்பி நேரலையில் உலகம் முழுக்க 196 நாடுகளில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களின் மீது அவர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய ஒருவனாக சொல்கிறேன், இன்னும் சில காலங்களில், இன்னும் சில மாதங்களில் வெற்றி தலைவர் அன்று அல்ல நாம் கேட்க போகிற குரல் என்ன தெரியுமா? மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே.